மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு சின்ன கண்ணு பசும் தழைய போட்டு பாடுபடு செல்ல கண்ணு ஆத்தூரு கிச்சடி சம்பா ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி வித விதைச்சி ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி வித விதைச்சி நாட்டை பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணியை ஏத்தம் புடிச்சு இறச்சி போடு செல்ல கண்ணு நாட்டை பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணியை ஏத்தம் புடிச்சு இறச்சி போடு செல்ல கண்ணு கருத நல்லா விளைய வச்சு மருத சில்லாள வச்சு கருத நல்லா விளைய வச்சு மருத சில்லாள வச்சு அறுத்து போடு களத்து மேட்டில சின்ன கண்ணு நல்லா அடிச்சு தூசி அளந்து போடு செல்ல கண்ணு பொதிய ஏற்று வண்டியில பொள்ளாச்சி சந்தையிலே பொதிய ஏற்று வண்டியில பொள்ளாச்சி சந்தையிலே விருதுநகர் வியாபாரிக்கு சின்ன கண்ணு. வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் ஆலோசனை நேரம், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை மற்றும் வேளாண் தொழில்நுட்பம். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் நவீன முறையில் வெண்பன்றி வளர்ப்பு குறித்து காஞ்சிபுரம் மாவட்டம் காட்டுப்பாக்கம் கால்நடை அறிவியல் முதுகலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் டாக்டர் டி பாலசுப்ரமணியன் அவர்கள் தரும் தகவல்கள். இனி தொடர்வது வேளாண் செய்திகள். வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. ஒருங்கிணைந்த பண்ணையம் மூலம் ஆடு வளர்ப்பு செய்து பயனடைந்த சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பகுதியை சேர்ந்த வேளாண்மையாளர் திரு CS தியாகராஜன் அவர்கள் தரும் செய்திகள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் கன்னியாகுமரி, தூத்துக்குடி, விருதுநகர் மற்றும் திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவிக்கை மற்றும் இன்றைய தாவர பகுதியில் சப்போட்டா. இன்றைய தகவல் நேரத்தில் சோயா மொச்சையில் அதிக விளைச்சல் பெற சாகுபடி தொழில்நுட்பங்கள். இன்றைய வேளாண் சந்தையில் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். திருச்சி திருவரங்க மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். தமிழ்நாடு பட்டுக்கூடு மற்றும் கச்சாப்பட்டு நூலின் விலை நிலவரம். வேளாண் வானிலையில் மிகு மழை பொழியும் மண்டலத்திற்கான வானிலை அறிவிக்கை. உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. ஒருங்கிணைந்த பண்ணையம், மறுசுழற்சி மற்றும் வேளாண் சார் அங்ககம் போன்றவை மண்ணின் வளத்தை பாதுகாக்க பயன்படுகிறது. மேலும் விவசாயிகளின் குடும்பங்களுக்கு வேலை வாய்ப்பினை அதிகரிக்க செய்கிறது. அந்த வகையில் ஒருங்கிணைந்த பண்ணையம் மூலம் ஆடு வளர்ப்பு செய்து பயனடைந்த சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பகுதியைச் சேர்ந்த வேளாண்மையாளர் திரு CS தியாகராஜன் அவர்கள் தரும் செய்திகள். ஒருங்கிணைந்த பண்ணையாக ஒரு கடந்த 5 வருடமாக நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதில் ஆடு வளர்ப்பு லாபகரமான தொழில். அது பறன் மேல் ஆடு வளர்ப்பு ரொம்ப சிறந்தது. அதை முறையான பயிற்சி எடுத்துக்கிட்டு செஞ்சாங்கன்னா நஷ்டம் அடையாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் யாரும் முறையான பயிற்சி இல்லாத காரணத்தினால தான் இந்த பறன் மேல் ஆடு வளர்ப்பு நஷ்டமடைகிறதுக்கு காரணம். நான் KVKயில் கொடுக்குற பயிற்சியை முறையாக எடுத்துக்கிட்டாங்கனாலே நஷ்டம் அடைகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி இந்த ஆடு வளர்ப்புனால நம்ம இயற்கை விவசாயம் பண்ணுறதுக்கு ஒரு வழி நிறையா இருக்குது. அதாவது முதல்ல இன்டிகிரேட், அதாவது ஒருங்கிணைந்த பண்ணையாக இப்போ நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆடு, மாடு, கோழி. இதில் ஆடு நல்ல லாபகரமாக இருக்குது. இதனுடைய எருவை தென்னைக்கு ஊடு பயிராக உள்ள கோப்போரு, வேலி மசால் இந்த பயிர்களுக்கு இதை உரமாக போடுறேன். அதை அந்த உரத்தை எடுத்துக்கிட்டு அந்த புல்லும் வளருது, தென்னையினுடைய மகசூலும் ரெட்டிப்பாகுது. அதனால் நமக்கு 2 விதத்தில் லாபம். அதுபோக மல்லிகை, சம்மங்கியும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கும் இந்த இயற்கை உரம் தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். அதுபோக மாடு, நாட்டு மாடு வச்சுருக்கேன். அது அதில் பஞ்சகவியா, அமிர்த கரைசல்
இதெல்லாம் போடுறதுனால இந்த பூச்சி தாக்குதல் வந்து நமக்கு கட்டுப்படுது. மல்லிகைக்கு வந்து இயற்கையாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால் பூச்சி மருந்துங்கிறது ரொம்ப குறைவு. ரெண்டாவது மல்லிகையினுடைய மனம் வந்து நல்லா இருக்குது. அதே மாதிரி சம்மங்கியும் அதே மாதிரி அதனுடைய வாசனை வந்து நல்லா இருக்குது. மல்லிகை வந்து மலர்றதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகுது. அதனால் வந்து மல்லிகை வந்து எங்கள் மல்லிகைக்கு வந்து டிமாண்டாக இருக்குது. அதனால் லோக்கலில் மதுரைக்கு போகாமல் நான் இங்கே பக்கத்தில் சிங்கம்நகரிலே வந்து விற்பனை வாய்ப்பு எனக்கு நல்லா இருக்குது. முத ஆரம்பிக்கும் போது எனக்கு வந்து தென்னையில் வந்து ஒரு 3000 ரூபாய்க்கு தான் வருமானம் வந்துச்சு. இப்போ வந்து அந்த எருவை கடந்த 2 வருடமாக கொடுக்கும்போது 2வது வருஷத்துலேயே வந்து 13,500 காய், அதாவது 270 மரத்தில் 13,500 காய் வெட்டினேன். அதிக ஈல்டு எடுத்த மகசூல் எடுத்தது நான் தான். அதே மாதிரி மல்லிகைக்கு வந்து இயற்கை உரம் கொடுக்கறதுனால, இந்த ஆட்டினுடைய எருவை கொடுக்கறதுனால சூடோமோனஸ் இதெல்லாம் கலந்து பஞ்சகவியா எல்லாத்தையும் கலந்து ஒரு நாள் வச்சுருந்து அந்த மல்லிகைப்பூ கொடுக்கறதுனால அது வந்து மல்லிகை செடி வந்து நோய் தாக்குதல் வந்து கம்மியாக இருக்குது. அதுபோக நாட்டுக்கோழி ஒரு 50 கோழி வச்சுருக்கேன். அதில் வந்து 3 மாதத்துக்கு ஒருக்கா ஒரு கோழி வந்து கிலோ வந்து 280 வரைக்கும் கொடுக்குறேன். அசில் 280, அதில் ஒரு வருமானம் எனக்கு கிடைக்கிது. ஒரு கோழி வந்து 3 மாதத்தில் 2 கிலோ வெயிட் வருது. ஒரு கிலோ வந்து 280 ரூபாய்க்கு திருப்பூரில் இருந்து வந்து வியாபாரி வந்து எங்கள்கிட்ட வந்து வாங்கிட்டு போகிறாங்க. அது நல்ல மகசூல் இருக்குது. மேலும் விவரங்கள் பெற திரு CS தியாகராஜன் அவர்களை 097 87 29 27 13 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கன்னியாகுமரி, தூத்துக்குடி, விருதுநகர் மற்றும் திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவிக்கை. வரும் தினங்களில் எதிர்பார்க்கப்படும் வானிலையில் பப்பாளியில் மாவு பூச்சியின் தாக்குதல் தென்பட வாய்ப்புள்ளது. இதனை கட்டுப்படுத்த வேப்பெண்ணெய் 2% அல்லது 5% வேப்பங்கொட்டை சாறு அல்லது மீன் எண்ணெய் சோப் 1 லிட்டர் தண்ணீருக்கு 25 கிராம் என்ற அளவில் தெளிக்கலாம். பாலித்தீன் ரெயின் கார்டை ரப்பர் மரத்தின் பால் வடியும் பகுதியில் மேல் பொருத்தவும். இதனால் மழை காலத்தில் பால் வெட்டலாம். அறுவடை செய்யப்பட்ட பழாப்பழங்களை உலர்வான இடங்களில் சேமித்து வைக்கவும். தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவர பகுதியில் சப்போட்டா. பயிரிட ஏற்ற மண். சப்போட்டா பயிர் நல்ல வடிகால் வசதியுடைய மண்ணில் நன்கு வளரும். ஆழமான வண்டல் மண் கலந்த நிலங்கள் மிகவும் உகந்தது. பயிரிட ஏற்ற ரகங்கள் கோ 1, கோ 2, பெரியகுளம் 2, பெரியகுளம் 3, கீர்த்தபர்த்தி. பயிரிட ஏற்ற பருவம் சப்போட்டாவை ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் பயிர் செய்யலாம். அறுவடை. முதிர்ந்த காய்கள் வெளிரிய பழுப்பு நிறத்தில் இருக்கும். அதன் சதை பகுதி வெளிரிய மஞ்சள் நிறத்தில் இருக்கும் பொழுது அறுவடை செய்ய வேண்டும். மகசூல். சப்போட்டாவில் 1 ஹெக்டருக்கு 20 முதல் 25 டன்கள் வரை மகசூல் பெறலாம். மேலும் விவரங்கள் பெற www.agritech.tnau.ac.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இனி வருவது தகவல் நேரம். இன்றைய தகவல் நேரத்தில் சோயா மொச்சையில் அதிக விளைச்சல் பெற சாகுபடி தொழில்நுட்பங்கள். உலகின் வாணிப பயிர்களில் முக்கிய எண்ணெய் வித்து பயிராக சோயா மொச்சை பயிரிடப்படுகின்றது. சோயா தனி பயிராகவும் நெல் தரிசு பயிராகவும் கரும்பு, வாழை, மரவள்ளி, மஞ்சள் மற்றும் தென்னை ஆகியவற்றில் ஊடு பயிராகவும் பயிர் செய்ய உகந்தது. கோ 1, கோ 2, கோ 3 மற்றும் ADT 1 ஆகியன சோயா மொச்சையின் முக்கிய ரகங்களாகும். சோயா மொச்சை சாகுபடிக்கு கரிசல் மண், செம்மண், களிமண் நிலங்கள் மிகவும் ஏற்றது. நல்ல வடிகால் வசதி இல்லாத இடங்கள், கலர் ஊவர் நிலங்கள் தவிர மற்ற இடங்களில் இதை பயிர் செய்யலாம். சோயா மொச்சை விதை 1 ஏக்கருக்கு இரவையில் 20 கிலோவும், மானாவாரி மற்றும் நெல் தரிசில் 30 கிலோவும் பரிந்துரை செய்யப்படுகிறது. விதையிலிருந்து பரவும் நோய்களான வேரழுகல் நோய், வாடல் நோய், இலைப்புள்ளி நோய், நுனிக்கருகல் நோய் ஆகியவற்றை கட்டுப்படுத்த விதைப்பதற்கு 24 மணி நேரத்திற்கு முன் டால்கம் பவுடர் கொண்டு தயாரிக்கப்பட்ட ட்ரைகோடெர்மா விரிடி 4 கிராம் அல்லது சூடோமோனோஃப்ளோரசன்ஸ் 10 கிராம் அல்லது கார்பன் டை ஆக்சைடு 2 கிராம் என்ற அளவில் 1 கிலோ விதைக்கு கலந்து விதை நேர்த்தி செய்ய வேண்டும். இலைகள் பழுத்து விழத் தொடங்கும் போது செடிகளை தரை மட்டத்திற்கு அரிவாளால் அறுத்து உலர வைத்து அவற்றை கையினாலோ அல்லது இயந்திரங்களின் மூலம் விதைகளை பிரித்தெடுக்கலாம். நம் உடல் நலம் மற்றும் மண் வளம் காப்பதில் முக்கிய பங்கு வகிக்கும் சோயா பயிரை நாமும் சாகுபடி செய்து பயன்பெறுவோம்.
விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800-180-1551 தொடர்பு கொள்ளவும். இனி வருவது வேளாண் சந்தை. இன்றைய வேளாண் சந்தையில் தமிழ்நாடு ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் இன்றைய விலை நிலவரம். குவிண்டாலுக்கு கம்பு இதர ரகம் தேனியில் குறைந்தபட்சமாக 1770 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1830 ரூபாய்க்கும், சோளம் இதர ரகம் வேலூரில் குறைந்தபட்சமாக 1700 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 2220 ரூபாய்க்கும், தேனியில் குறைந்தபட்சமாக 1740 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1780 ரூபாய்க்கும், திணை இதர ரகம் விழுப்புரத்தில் குறைந்தபட்சம் மற்றும் அதிகபட்சமாக 1718 ரூபாய்க்கும், பன்ருட்டியில் குறைந்தபட்சமாக 1530 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1630 ரூபாய்க்கும், மஞ்சள் விரலி ஈரோடில் குறைந்தபட்சமாக 6299 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 7900 ரூபாய்க்கும், பெருந்துறையில் குறைந்தபட்சமாக 6629 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 7977 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்திரிக்காய் 1 கிலோ 44 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 42 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 60 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 70 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 82 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 75 ரூபாய்க்கும், கறிவேப்பிலை கட்டொன்று 38 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 1 கிலோ 60 ரூபாய்க்கும், புதினா கட்டொன்று 30 ரூபாய்க்கும் விற்பனையானது. திருச்சி திருவரங்கம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்தரி ரோஸ் 20 பூக்கள் கொண்ட பாக்கெட்டின் விலை 30 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 120 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 160 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 1 கிலோ 50 ரூபாய்க்கும், வாடாமல்லி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 160 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 20 ரூபாய்க்கும், சம்பங்கி 1 கிலோ 20 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 120 ரூபாய்க்கும், சாமந்தி 1 கிலோ 160 ரூபாய்க்கும், காக்கடா 1 கிலோ 160 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டை 1 கிலோ 50 ரூபாய்க்கும், விருச்சிப்பூ 1 கிலோ 120 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. தமிழ்நாடு பட்டுக்கூடு விற்பனையில் முன்னணி நகரங்களின் விலை நிலவரம். தர்மபுரியில் மஞ்சள் பட்டுக்கூடு கிலோ ஒன்றிற்கு அதிகபட்சமாக 337 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 301 ரூபாய்க்கும் சராசரியாக 320 ரூபாய்க்கும், வெண்பட்டுக்கூடு கிலோ ஒன்றிற்கு அதிகபட்சமாக 485 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 236 ரூபாய்க்கும் சராசரியாக 425 ரூபாய்க்கும், சேலத்தில் வெண்பட்டுக்கூடு கிலோ ஒன்றிற்கு அதிகபட்சமாக 470 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 290 ரூபாய்க்கும் சராசரியாக 415 ரூபாய்க்கும், கோவையில் வெண்பட்டுக்கூடு கிலோ ஒன்றிற்கு அதிகபட்சமாக 434 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 326 ரூபாய்க்கும் சராசரியாக 355 ரூபாய்க்கும், ஓசூரில் மஞ்சள் பட்டுக்கூடு கிலோ ஒன்றிற்கு அதிகபட்சம் குறைந்தபட்சம் மற்றும் சராசரியாக 325 ரூபாய்க்கும் விற்பனையானது. இனி வருவது வேளாண் வானிலை. இன்றைய வேளாண் வானிலையில் மிகு மழை பொழியும் மண்டலமான கன்னியாகுமரி மாவட்டத்தில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 31 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சமாக 24.6 டிகிரி செல்சியஸாகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 67.9%ஆகவும், காற்றின் வேகம் மணிக்கு 5 கிலோமீட்டராகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 16.2%ஆகவும், மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 27.3 டிகிரி செல்சியஸாகவும், மழை அளவு 2.1 மில்லிமீட்டராகவும், சூரிய கதிர்வீச்சு 450.3 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும், வளிமண்டல அழுத்தம் 994.6 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலமான காற்று தென்மேற்கு மற்றும் மேற்கு திசையிலிருந்து மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் வீசக்கூடும்.
இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைந்தது. வணக்கம். மீண்டும் நாளைய வேளாண் செய்திகள் நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம். குழம்புல மசாலா அதிகமா இருக்கு. எத்தனை முறை சொல்லியிருக்கேன், எவ்வளவு தேவையோ அதை மட்டும் போடுன்னு. அட, நான் எப்பவோ ஒரு முறை இப்படி பண்றேன். ஆனா நீங்க வயல்ல எப்பவுமே கண்ட கிருமி நாசினியே போடுறீங்க. அப்ப அது மருமக சொல்றது சரிதான். பாரு, வயல்ல எத்தனை தேவையோ அத்தனை மருந்து தான் போடணும். நினைவுல வையுங்க, கிருமி நாசினி விஷத்தன்மை கொண்டது. டப்பாவுல எழுதப்பட்டிருக்கும் அளவுல தான் மருந்த போடணும். முதலில் ஃபெரோமோன் ட்ராப், லைட் ட்ராப், உதவும் கிருமிகள், உயிரி கிருமி நாசினி ஆகியவற்றை பயன்படுத்த வேண்டும். அவசியம் ஏற்பட்டால் மட்டுமே ரசாயன கிருமி நாசினியை பயன்படுத்த வேண்டும். தெளிப்பை காலை மாலை கையுறை, மாஸ்க் மற்றும் உடலை முழுவதும் மூடும் உடை அணிந்து செய்யுங்கள். காற்றின் திசையில் தெளிக்கும் போது பின்னால் செல்லவும். மருந்தின் டப்பா தெளிக்கும் கருவியை பாதுகாப்பான இடத்தில் வையுங்கள். இப்ப கொஞ்சம் புரிஞ்சுதா? புரிஞ்சுக்கிட்டேன் ராணி. இனிமே தப்பு பண்ண மாட்டேன். மருமக உனக்கு தண்ணி காட்டிட்டா இல்ல. மத்திய மாநில அரசுகளால் அறிமுகப்படுத்தப்படும் புது புது திட்டங்களை காட்டுப்பாக்கம் கால்நடை அறிவியல் முதுகலை ஆராய்ச்சி நிலையம் பண்ணையாளர்களுக்கு வழங்குவதுடன் நவீன தொழில்நுட்பங்களையும் கற்பித்து அவர்களின் தனிநபர் வருமானத்தை உயர்த்துகிறது. அந்த வகையில் நவீன முறையில் வெண்பன்றி வளர்ப்பு குறித்து இந்நிலைய பேராசிரியர் டாக்டர் டி பாலசுப்ரமணியன் அவர்கள் தரும் தகவல்கள். வணக்கம் நேயர்களே. நம்ம காட்டுப்பாக்கத்தில் இருக்கின்ற தமிழ்நாடு கால்நடை அறிவியல் மருத்துவ பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு பகுதியாக இருக்கின்ற இந்த வெண்பன்றி வளர்ப்பு பகுதியிலே இன்றைக்கு நின்று கொண்டிருக்கின்றோம். என் கையிலே இருக்கின்ற இந்த வெண்பன்றி இந்த பகுதியிலே மிகப்பெரிய அளவிற்கு இந்த அறிவியல் கூடத்திலே பன்றிகள் வளர்க்கப்படுகிறது. விவசாய பெருங்குடி மக்களுக்கு அவர்கள் மானிய விலையிலே சலுகை விலையிலே தரமான அந்த பன்றிகளை வழங்கி கொண்டிருப்பதாக எங்களுக்கு தகவல் வருகிறது. அந்த வகையிலே இன்றைக்கு இந்த பகுதியிலே விவசாய பெருங்குடி மக்களுக்கு பன்றி வளர்க்கின்ற ஆர்வம் உள்ளவர்களுக்கு இது மிகப்பெரிய அளவிற்கு பயன்படும். வெண்பன்றிகளை வளர்க்கின்ற இந்த பகுதியானது ஒரு அதிசயம். பொதுவாக 8 அல்லது 10 குட்டிகளை வெண்பன்றிகள் ஈண்டும். ஆனால் இந்த வெண்பன்றியோ 17 குட்டிகளை போட்டிருக்கிறது. விவசாய பெருங்குடி மக்களுக்கு பன்றி வளர்க்கின்ற ஆர்வம் உள்ளவர்களுக்கு இது மிகப்பெரிய அளவிற்கு பயன்படும் என்ற அந்த நம்பிக்கையிலே இந்த நிகழ்ச்சியிலே இன்றைக்கு தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு பகுதி காட்டுப்பாக்கம், இந்த பகுதியிலே மிகப்பெரிய அளவிற்கு வெண்பன்றிகள் வளர்க்கப்படுகிறது. அப்படி எப்படி பராமரிக்கின்றார்கள், அதனை எந்த அளவிற்கு ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி வளர்க்கின்றார்கள் என்பதனை நாம் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியிலே ஒரு தொகுப்பாக வழங்க இருக்கின்றோம். வாருங்கள் நேயர்களே. தமிழ்நாடு கால்நடை அறிவியல் மருத்துவ பல்கலைக்கழகத்தினுடைய காட்டுப்பாக்கத்திலே இருக்கின்ற பட்ட மேற்படிப்பு ஆராய்ச்சி மையத்திலே கால்நடை வளர்ப்பிலே மிக தீவிரமாக கவனம் செலுத்துகின்ற அவர்கள் இன்றைக்கு ஒரு பகுதி, பெரும் பகுதி என்று சொல்லலாம்,
பன்றிகளை வளர்த்து பேணி காத்து இனவிருத்தி செய்து அவற்றை மக்களுக்கு வழங்குகின்ற மிகப்பெரிய பணியினை செய்து வருகின்றார்கள். அந்த வகையிலே நாங்கள் இன்றைக்கு காட்சிப்படுத்தியிருக்கின்ற அந்த துறைக்கு பொறுப்பு மருத்துவராக இருக்கின்ற டாக்டர் பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களை இன்றைக்கு சந்தித்து நமக்கு ஏற்பட்டிருக்கின்ற சந்தேகங்களை, உங்களுக்கு ஏற்படுகின்ற சந்தேகங்களை பொதிகை தொலைக்காட்சியின் வாயிலாக கேட்டு தெரிந்து நம்முடைய சந்தேகங்களுக்கு விடைபெறலாம் என்று நினைக்கின்றோம். அந்த வகையிலே ஐயா டாக்டர் மருத்துவர் பாலசுப்ரமணியம் அவர்களை நாம் இன்றைக்கு சந்திக்க இருக்கின்றோம். ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கம். சந்திங்களா? நல்லா. உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப பெரிய பணியினை நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. விவசாய பெருங்குடி மக்களுக்கு, சுய தொழில் செய்கின்றவர்களுக்கு உங்களுடைய பன்றி பண்ணை வெண்பன்றிகளை வளர்த்து கொடுக்குறீங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டோம். ரொம்ப சவாலான தொழிலா இல்லைங்களா அது? இது சவாலான தொழில்ன்றதை விட அதிக லாபகரமான தொழில் என்று தான் சொல்லணும். பன்றி வளர்ப்பு பார்த்திங்கன்னா, அந்த காலத்திலலாம் பன்றி வளர்ப்பை யாரும் அப்படி பார்த்து கூட இருக்க மாட்டாங்க. இதை செய்யணுன்ற எண்ணம் கூட இருந்திருக்காது. இப்போ நம்ம நவீன முறையில் பன்றி வளர்ப்பு, அதுவும் பர்டிகுலராக பார்த்திங்கன்னா வெண்பன்றி வளர்ப்பு. இந்த வெண்பன்றி வளர்ப்பில் வேகமாக தமிழ்நாட்டில் நல்லா வளர்ந்து வருது. எனக்கு ஒரு சந்தேகம், வெண்பன்றின்னு சொல்கிறீங்க, ஏன் கருப்பான பன்றி வளர்க்கக்கூடாதுங்களா? தாராளமாக வளர்க்கலாம். எதுவாக இருந்தாலும் அறிவியல் முறையாக வளர்த்தால் எல்லாமே நல்ல இதுதான். இது முதல் தரமாக அடிப்படையான ஒரு குட்டி போட்டாச்சுங்க. ஒரு குட்டி ஈன்னு இருக்குது. அது நல்ல குட்டியா அல்ல தரமான குட்டியான்னு எப்படி இது தரம் போயிட்டு சொல்லி? இப்போ நாங்கள் வெண்பன்றியில் பார்த்திங்கன்னா, நம்ம தட்பவெட்ப நிலைக்கு, தமிழ்நாட்டுடைய தட்பவெட்ப நிலைக்கு பார்த்திங்கன்னா 2 இனம்தான் சிறந்த இனம். ஒன்று பார்த்திங்கன்னா லார்ஜ் ஒயிட் யாக்ஷயர், பெரிய வெள்ளை யாக்ஷயர் சொல்லுவாங்க. இன்னொன்று லேண்ட் ரேஸ். நம்ம உள்நாட்டு வகைகள் தான், இல்லை வெளிநாட்டு வகைகள். இது தான் நம்ம தட்பவெட்ப நிலைக்கு ஒத்து வர்றது. இது பார்த்திங்கன்னா எந்த நாட்டிலேருந்து தருவிக்கிறீங்க? இது லார்ஜ் ஒயிட் யாக்ஷயர்ன்றது இங்கிலாந்து. சரி. இது லேண்ட் ரேஸ்ன்றது நெதர்லாந்து. சரிங்க. இது லார்ஜ் ஒயிட் யாக்ஷயரில் பார்த்திங்கன்னா எல்லாமே லார்ஜ் ஒயிட் யாக்ஷயரும் சரி லேண்ட் ரேஸும் சரி ரெண்டுமே 8லேருந்து 12 குட்டி வரலாம் தாராளமாக வேணும். அதிகபட்சமாக 14லேருந்து 16, 17 கூட ஏணும். ரைட்டுங்களா? நீங்கள் இந்த குட்டி தரமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குட்டியோட எடை பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 1 கிலோலேருந்து 1.5 கிலோ வரலாம் இருக்கும் அதிகபட்சமாக. சராசரியாக பார்த்தீங்கன்னா 1.25 கிலோலேருந்து 1 கிலோ 400 கிராம் வரலாம் இருக்கும். இது எல்லாத்துலேயும் விட வெண்பன்றி வளர்ப்பில் முக்கியமாக குட்டி பராமரிப்பு முறைகள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வெண்பன்றி வளர்ப்பில் குட்டி நம்ம பிறந்த உடனே என்ன செய்யணும், அதனுடைய சுவாச நாளங்கள் இருக்குது, அதுக்கு சுற்றி மூக்கை சுற்றி கோழை இருக்கும். அந்த கோழையை முதல்ல தொடச்சி எடுக்கணும். ஒரு துணியாலேயோ இதாலேயோ தொடச்சி, சுத்தமான துணியினால தொடச்சி. மனிதர்களை உள்ள அனுமதிக்குமா? அனுமதிக்கும். சரிங்க. அதில் எடுத்துட்டு அப்போ தான் அதுக்கு சுவாசம் வரும். சுவாசம் வந்த உடனே அந்த குட்டியை தாய்கிட்ட பால் குடிக்க விடணும். அந்த சீம் பால் குடிக்கணும். அதில் தான் எதிர்ப்பு சக்தி எல்லாமே இருக்குது. இப்போது நான் ஒரு பாமரத்தன்மையாக சில கேள்விகள் கேட்குறேன். இப்போது நான் ஒரு பன்னி வளர்க்கணும்னு ஆசைப்பட்றேன், வெண்பன்றிகளை வளர்க்கணும்னு ஆசைப்பட்றேன். அப்படி ஆசைப்படும் போது வெண்பன்றிகள் லாபகரமானதாகவும் நல்ல பயனுள்ளதாகவும் எனக்கு பொருளாதாரத்தை ஈட்டு தரக்கூடிய அளவிற்கும் இருக்கணும்னு சொன்னீங்கன்னா, பொதுவாக ஒரு சாதாரணமான விவசாயிக்கு நீங்கள் என்ன அறிவுரை சொல்ல விரும்புங்க? இது இப்போ பன்றி வளர்ப்பு லாபகரமான தொழில், அதில் எந்தவித மாற்றமும் கிடையாது. ஏன் சொல்கிறேன்னா, எல்லா தொழிலும் எடுத்துக்கிட்டிங்கன்னா கால்நடை வளர்ப்பில் தீவன செலவு பார்த்திங்கன்னா 65%லேருந்து 75% தீவன செலவே ஆகிடும். இப்போ இந்த பன்றி வளர்ப்பில் பார்த்திங்கன்னா நம்ம கறிக்காக பன்றி வளர்க்கும்போது, கறிக்காக மட்டும் நான் சொல்லத்தை நல்லா கேட்டுக்கணும், கறிக்காக மட்டும் வளர்க்கும்போது நம்ம உணவு கழிவு இருக்குது பாருங்கள், ஹோட்டல் வேஸ்ட்டு, கேன்டீன் வேஸ்ட்டு, அதை நீங்கள் எடுத்துகிட்டு போட்டாலே போதும். குறைஞ்சது 8 மாதத்தில் 80 கிலோலேருந்து 100 கிலோ வரலாம் வந்துடும். உங்களுக்கு தீவன செலவு மொத்தமாகவே மிச்சமாகிடும். அதனால் உங்களுக்கு லாபம் இரட்டடிப்பாக கிடைக்கும்.
குட்டியை தேர்ந்தெடுக்கிறது எப்படிங்க? எதுக்காக வாங்குறங்கிறது முக்கியம். நம்ம வந்து இனப்பெருக்கத்துக்காக வாங்குறோமா இல்லை கறிக்காக வாங்குறோமாங்க? இனப்பெருக்கத்துக்காக வாங்கும்போது மட்டும்தான் நம்ம தேர்ந்தெடுக்கும் முறைகள் எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். இனப்பெருக்கத்துக்கு இல்லாமல் கறிக்காக வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா குட்டி பார்க்கும்போது தெளிவாக நல்லா இருக்குதான்னு பார்க்கணும். அப்புறம் வெளியில் காயம் எதுவும் இல்லை, தோல் வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கணும், அது வந்து கண் வந்து பிரைட்டாக இருக்கணும், அதில் கண்ணில் எதுவும் சுரப்பியிலேருந்து நீர் வரக்கூடாது, வேறு எதுவும் அடிபட்டிருக்கக்கூடாது. அடுத்தது வந்து மெயினாக வந்து குட்டி வந்து வெயிட்டு பார்க்கணும், நல்ல வெயிட் இருக்கணும். நான் இப்போ பிறந்த குட்டி 2 நாளில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 1.5 கிலோவாவது இருக்கணும். நீங்கள் இந்த 17 குட்டி 15 குட்டி போடும்போது 12 குட்டி போடும்போது இதில் வந்து நோஞ்சாங்குட்டின்னு கடைசியாக வர குட்டி வந்து நோஞ்சாங்குட்டியாக இருக்கும். அதை இங்கிலீஷில் வந்து ரண்ட்டு குட்டின்னுவாங்க. நம்ம போய் கறிக்காக வாங்கும்போது போய் அவன் நம்மக்கிட்ட வந்து அந்த ரண்ட்டு குட்டியை வாங்கிடக்கூடாது, நோஞ்சாங்குட்டியை வாங்கினீங்கன்னா அது வளர்ச்சியே இருக்காது. நீங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அது வந்து உடல் வந்து தெளிவாக இருக்காது, தோல் வந்து தெளிவாக இருக்காது, பிரைட்டாக இருக்காது தோல். அதே மாதிரி கண்ணும் வந்து நல்லா பிரைட்டாக இருக்காது. அதை நீங்கள் அதான் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். அது எடை வந்து மிக குறைவாக இருக்கும். கிட்டத்தட்ட வந்து 500 கிராம்லேருந்து 600 கிராம் வரலாம் தான் இருக்கும். அதுக்கு மேலே வெயிட்டு வராது. அது 1 மாதம் ஆனாலும் சரி, ஒரு 4-5 மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு 10 கிலோ வரும். நல்லாவே தெளிவாக தெரியும். அதை நம்ம வாங்கக்கூடாது. எனக்கு வந்துட்டு எந்த முன் அனுபவம் இல்லாமல் ஒரு குட்டியை வாங்கணும்னா உங்களை மாதிரி மருத்துவருடைய ஆலோசனையில் வாங்கணும். கண்டிப்பாக வந்து எங்களுடைய மருத்துவர் ஆலோசனையை வந்து நீங்கள் கேட்டுக்கணும். நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பன்றி வளர்ப்பு வந்து ஆர்வமாக செய்கிறவங்களுக்காக மாதம் ஒரு முறை 1 நாள் பயிற்சி கொடுக்குறோம். 200 ரூபாய் கட்டணம். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா மாதத்தில் 2வது வாரத்தில் இந்த பயிற்சி மேற்கொள்ளப்படும். அதிகபட்சமாக ஒரு 20 நபர்கள் ஒரு ட்ரைனிங்கில். அன்றைக்கி வந்து நாங்கள் வந்து எல்லாமே வந்து ஆரம்பத்துலேருந்து எப்படி வாங்கணும், எப்படி வளர்க்கணும், இட வசதி எவ்வளோ வேணும், என்ன ப்ரீடு வச்சுக்கணும், இதுக்கு வந்து ஃபீடு என்ன கொடுக்கணும், எல்லாமே உங்களுக்கு வந்து தெளிவாக அந்த ஒரு நாளில் சொல்லி பயிற்சி கொடுத்துருவோம். மேலும் விவரங்கள் பெற டாக்டர் டி பாலசுப்ரமணியன் அவர்களை 09444022474 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்ச்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. பதிமூன்று 7/2017 வியாழக்கிழமை பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. லாபகரமான முறையில் வெண்பன்றி வளர்ப்பு செய்து பயனடைந்த சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி கழனிவாசல் பகுதியை சேர்ந்த வேளாண்மையாளர் திரு ஆர் முத்தையா அவர்கள் தரும் செய்திகள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் அறிவிக்கை மற்றும் தாவர பகுதியில் புடலைக்காய், வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் நவீன முறையில் வெண்பன்றி வளர்ப்பு குறித்து காஞ்சிபுரம் மாவட்டம் காட்டுப்பாக்கம் கால்நடை அறிவியல் முதுகலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் டாக்டர் டி பாலசுப்ரமணியன் அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன இடம்பெறும். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.